ஹலோ மக்களே, இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் கற்பூரவள்ளியை வந்து தண்ணியில் வைக்கிற போகிறதா சொன்னேன். அதெல்லாம் வேர் வரட்டும்னு சொல்லி. பட் நான் வந்து மண்கலவை ரெடி பண்ணிட்டேன்னா என்ன யோசித்தேன் அப்படின்னா, கம்முன்னு இதுலேயே நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன், வெளியே வைக்காமல் நிறைய பேருக்கு நம்ம கற்பூரவள்ளி வந்து நீங்கள் யூடியூப் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மொட்டை மாடி வச்சுருப்பாங்க, இல்லை வெளியே வச்சுருப்பாங்க. நல்லா தளன்னு வளர்ந்துருக்கும். ஆனால் வந்து எனக்கு வந்து அந்த வெளியில் பால்கனியில் தான் வைக்கிறேன். நல்லா சன்லைட் வருது, ஆனால் பெருசாக வளர்ந்ததே கிடையாது. நானும் வந்து ஒரு 2-3 டைம் வந்து நர்சரியில் வாங்குகிறேன். நிறைய அரிசி தண்ணி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் தான் கேர் பண்ணிக்கிறேன். ஆனால் பெருசாக வளர்றதே கிடையாது. அப்படியே இலை விட்டாலும் ரொம்ப சின்ன சின்னதாக விடும். அதுவும் பெருசாகவும் க்ரோத்தும் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், நான் ரீபாட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன், ஓகே இன்டோரில் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சன்லைட் வரும். இது ரொம்ப ஃபேவரட்டான பிளேஸு. ஏதாவது ஒரு வந்து ஒழுங்காக வளரல, செடி வளரல, செத்து போகிற மாதிரி நிலைமையில் இருந்தால் கூட இங்கே வச்சா அது வளரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டை வந்து இன்டோர் பிளான்ட் தான். இதுவும் வந்து வளராமல் தான் இருந்தது. எப்போ இங்கே நான் வச்சேனோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செல்லு நான் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சன்லைட்டை நோக்கி வந்து இது டேரக்ஷனே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும் பாருங்கள், டேரக்ஷன் வந்து எங்கே இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிளான்ட்டும் வந்து நம்ம அவுட்டோரில் சரி வரல, ஸோ இன்டோரில் நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் கற்பூரவள்ளியை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சுட்டு நான் வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குதுன்னு தெரியல. நிறைய பேர் யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளியில் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸு, சீக்கிரம் வளர்ந்துடும், தளத்தளன்னு வளர்ந்துரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளான்ட் வந்து யூடியூப் இதுலேயே நான் வந்து தேடி பார்த்தது இல்லை. ஆனால் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வளருது. ஸோ பெருசாக வளர்ந்தது கிடையாது. அதனால நான் இன்டோரில் வச்சு இந்த மாதிரி ஒரு இன்டைரக்ட் சன்லைட்டில் வளர்த்து பார்க்கலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதை வளர்த்து பார்க்குறேன். ஸோ யாராவது இந்த மாதிரி உங்கள் பிரச்சனை இருக்குன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு சன்சைட்டில் வந்து இன்டைரக்ட் சன்லைட்டில் வளர்க்க பாருங்கள். இன்னொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் ஒரு சின்ன இதை வந்து நட்டு வச்சுருக்கேன். இதுவும் இன்டோர் பிளான்ட் தான். இதுக்கு ஏன்னா தண்ணி தேவைப்படாது. ஸோ இன்டோரில் ஒரு மினிமம் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது எந்த அளவுக்கு வளருதுன்னு சொல்லி எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு 2 வீக்ஸ் கழித்து நான் போட்டு பார்க்குறேன், வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேவரட் ஸ்பாட் என்ன உங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லுங்கள். ஏதோ ஃபேவரட் பிளான்ட்டும் சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.